பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம். அதை பார்த்துட்டு மேர்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதீர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். பதீர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேரன் வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைதட்டணும். அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்புலேருந்து மீளலை. நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதியெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கலை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இதை எக்ஸ்ப்ரெஷனை தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததில் ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபில்மு. அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போகிறாங்க. இந்த ட்ராவல் தான் படம். எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயிலில் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி. அந்த கேரக்டரில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டிய தடு அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுக்குன்னு கூட்டு போகிறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் கதை. அதில் இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறையா, அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நம்ம பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு அனுபவமாக அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில் முக்கியத்துவம் தான். அதை வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் சூரியை வந்து பல வடிவங்களில் நம்ம பார்த்துருக்கோம். பயங்கர காமெடியோட ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போது கொஞ்சம் அந்த கருடன் இல்லையா, அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீ ஒரு சீன் நீங்கள் அந்த ட்ரெய்லரை வந்துச்சு, நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது, அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதில் வந்து
பா பிச்சு உதறிட்டார். உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேருந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத்ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோட இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோட கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்தியை, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தா அது வல்லவனாக இருக்கணும் இல்லையா? வல்லவனாகவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையாக இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது வந்து ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம். வித்தை நல்லா பண்ணுறான்னு. ஆனால் கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் இப்போ தான் சமீபத்தில் உலகிட்டு இருக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேலே வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறுதிட்டு சொல்கிறேன். நான் இதை கண்டிப்பாக அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்டேருந்து தான் நம்ம கற்றுக்கணும். நாம் வந்து இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை தியேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் பேசுகிற எனக்கு தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க, கண்டிப்பாக எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அதுமாரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாகவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருது தான். இப்போ ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிக்கணும்னு வச்சுக்க, ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கு. இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு, எத்தனை எல்லாத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு கேப்பர்னம்னு ஒரு படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஓடிடியில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில். அந்த படம் பார்த்து மிரண்டு, அது வந்து வெற்றிமாறன் சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்து அதுக்கு இணையாக நம்ம ஊரில் அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும், இதை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும், இதில் நடித்து பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றிக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பேசுகிறத கேட்க எங்கள் எல்லாருக்கும் உடனே படம் பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ அடுத்தபடியாக படம் பார்த்த இன்னொரு நபர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் லிங்குசாமி சார். எப்போவுமே வந்து பயங்கரமான ஹிட்ஸ் கொடுப்பாங்க. இவருடைய பல படங்களுக்கு பார்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேற. சார் ப்ளீஸ் வாங்க, இந்த படத்தை பற்றின உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். சார் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சத்யம் சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு போகிறேன்னு சொன்னேன். ரைட்ரு காலையில் வந்து கேட்கும்போது ஆடியோ லாஞ்சான்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துச்சு, ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை. எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோ லாஞ்சுக்கு தான் வருவோம்னு நினச்சிட்டு கேட்டாங்க. இல்லை ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸு, சரண் சார், ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் நான் தூங்கவே இல்லை சார், நானும் தூங்கவே இல்லையா, ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க. போஸ் வந்தார், அவனா படம் நல்லா இருக்கா, என்ன மாதிரி படம்,
என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு காதல் மாதிரி இருக்குமா, வழக்கெண்ணா, இல்லை வேறு சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தமாக இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இது எது மாதிரியும் இல்லை. சினிமா வந்து காலங்காலமாக பாலசார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமித்த மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டரு. ஆனால் பாரதிராஜா சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ணோடனே இவன் காலில் விழுந்தெல்லாம் இருக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டரு, அவர் சொல்லுவார், ஐயோ பயமாக இருக்கியா போஸ்டரை பார்த்தா, இந்த சொல்லக்கதிராக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்போ என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ பயமாக இருக்கியா, இவனெல்லாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா, பாலசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யார் எந்த டைரக்டரோட கம்பேர் பண்ணுறது? அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும். வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் என்கிட்ட சொன்னார், படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டார். பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான். அப்போது அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்றைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து ஹரிச்சந்திரம் அதுலேருந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்தில் இந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கலை. ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சுருந்தாரு, அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு. நான் நினச்சேன், என்னடா இது ஒரு அந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் விட்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன். அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது, அவன் தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்கன்னு. பிசி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை வந்து நான் பாலசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல. வழக்கேன் படம் அப்போ நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்போ அவர் முத எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் கதை சொல்லுவார் அவர். அதுடைய முயற்சியில் தான் அவர் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம்லாம் வேலை பார்ப்பார். ஆனால் கதை சொல்கிறப்ப மட்டும் அந்த சவுண்டோடு சொல்லுவார். முத ஒரு ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிகிட்டே என்ற ஒரு கதை சொல்கிறார். சாமுராய் கதையே வந்து நானா பட்டேகர் இல்லாட்டா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்ணுறான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்தில் எப்படி சவுண்டு அந்த எடிட்ரு அந்த கட் பண்ணியிருக்காங்களோ, டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதாக சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார், நீ பாம்பே போயிருக்கியாடான்னாரு. போனதில்லை சார்னு. விடு, நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பித்தார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா, துன் 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 ஒரு ஸ்ட்ரீட்டில் கேட்குற அந்த சத்தம் தள்ளி கேட்கும் பார்த்தியா, அப்படியே லேசாக அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில் ஒரு நெல்லிக்காய், அவர் கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவர், அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் இது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்கள் 2 பேரும் அப்படி பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு. சூரி அந்த கழுத்தில் அப்படி போடுறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு தேட்டர்லாம் இப்படி சத்தம் வருமானு. ஆனால் நம்பிக்கை இருக்குது, யாராவது ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டரில் இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா, அப்போ நாள் இவர் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறாரு. அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட்டு எத்தனையோ படங்களில் பார்க்குறோம். ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டரு இதுதான் படம், இதை பாருங்கள். சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே, டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காம்பட்டை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம்.
அது அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்போ மிஸ்கின் சார் இருக்கார், அவர் படத்தை என் படம்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பார். அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்தியன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான, இந்த மாதிரியான நீ கண்டினியூவாக செய்யுங்க, இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை, தயவு செஞ்சு செய்யுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும். சூரியும் சரி, விடுதலை மூலமாக வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில். கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது புதுசு தான், புது அனுபவம் தான். நம்ம போய் தேட்டரில் பார்க்குற மாதிரி தெரியும், இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் நானும். எனக்கும் புதுசு தான், எல்லாருக்குமே அது புதுசு தான். ஜனங்க தான் அதுக்கு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான ஒரு உலகத்தை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போகிறேன், என்னால் முடியல. இந்த படம் பார்த்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. இப்போது எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புழு கண்ணாடி மாட்டி விட்டா அந்த மூடோடு தான் போகிறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பித்தா நல்லா இல்லை, கேட்குறது கூட கிடையாது, நல்லா இல்லையாமே. அந்த கண்ணாடியை நம்ம நினச்சா நல்லதாகவும் மாட்டி விட முடியும். தயவு செஞ்சு இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை. இது யார்ட்டுமே நான் வந்து சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை. தரமான ஒரு வேலை செஞ்சுருக்காரு, அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும். இந்த படம் சம்பாரித்து கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும், விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு. மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நிறைய இருக்குது, பக்கம் பக்கமாக இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்திவேல் சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமாக எழுதி அவருக்கு அனுப்பலாம். கூடியவிரைவில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியாக என்னுடைய ஃபேவரட் இயக்குனர் மிஷ்கின்